பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொலியின் மூலமாய் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விசுவாசம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. அதே அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறது தருணங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அல்லாமல் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற வேண்டும் அப்படின்ற நேரத்தில் அது ஒரு பரீட்சையாக இருக்குது. பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் எப்படியா சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாது இருக்கலாம். அநேக வருடங்களாக நீங்கள் ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளை எனக்கு பிறக்காதா என்று நீங்கள் காத்திருக்கலாம். ஆபிரகாமும் கூட பல வருடங்கள் காத்திருந்தான், வயது சென்றும் காத்திருந்தான். அப்போது ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இவ்விதமாய் உன் சந்ததி பெருகும் என்று சொன்ன நேரத்தில் ஆபிரகாம் அதை விசுவாசித்தாங்க. அவனுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது என்று தெரிந்தும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தபடினால ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவே நடக்காது பிரதர், ஐயா நடக்கவே நடக்காது அப்படி சேலஞ்சு கூட பண்ணுற நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட காரியத்திலே ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதுதான் விசுவாசத்துடைய பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சைனா இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸா ஃபெயிலா. நீங்கள் விசுவாசித்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை செய்து விடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, விசுவாசிக்கிறவன் ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்கணும்னு யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை விதமாய் பார்க்கிறோம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த காரியம், சந்தேகன்ற காரியம் நம்ம படிக்க ஆரம்பிக்கிற நாட்கள்லேருந்தே வரும். ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுக்கும் போது கூட என்ன நினைப்போம், இந்த கோர்ஸ் எடுத்தால் எனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குமா, நான் நல்லா வாழ முடியுமா, நல்லா சம்பாதிக்க முடியுமா, எனக்கு எந்த ஃபீல்டில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வரும். ஆனால் தேவ ஜனமே, விசுவாசிக்கிற உனக்கு தேவனிடத்தில் இப்படிப்பட்ட எந்த கேள்விகளும் வரக்கூடாது. ஏன்னா வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அதாவது சந்தேகத்தோடு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, இது என் வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி இருமனம் உள்ளவனாய் இருக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றிருக்கிறான் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சேர்ந்து என்னோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, என்னோடு கூட ஜெபியுங்க. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, பிள்ளை வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும், என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும், நாங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னென்ன காரியத்துக்கு பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையை கர்த்தர் நீர் வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் பொறுமையாய் காத்திருந்து தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென்.